ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஆன்மீக கதைகள். ஸ்ரீ சுவாமி சிவானந்தா. ஒரு மகான் எப்படி அரசாண்டார்? பண்டை காலத்தில் அரசர் ஒருவர் இறந்தால் அவரது மந்திரிகள் பிரத்யேகமான ஒரு யானையை அனுப்புவதும், அந்த யானை தன் இஷ்டப்படி தன் தலைமேல் தூக்கி கொணரும் ஒருவனை, அவன் யாராயிருந்தாலும் சரி, எவ்வித கேள்வியும் இல்லாமல் அவனை அரசனாக முடிசூட்டுவதும் வழக்கமாயிருந்தது வந்தது. இவ்வழக்கம் நெடுங்காலமாயிருந்து வந்தமையால் இதை புறக்கணிப்பதற்கு இல்லை. ஒரு காலத்தில் அவ்வழக்கப்படி ஒரு சந்நியாசியை, ஆத்ம சாட்சாத்காரம் பெற்ற உண்மையான மகானை யானை பற்றி கொண்டு வந்துவிட்டது. அரசருடைய நீதி ஸ்தலத்திற்கு ஆடம்பரத்துடன் அவரை அழைத்து வந்தார்கள். அந்த மகானுக்கு ஒரே குழப்பமாயிருந்தது. அவர் மந்திரிகளை நோக்கி, என்ன செய்தி, இங்கே என்னை ஏன் அழைத்து வந்தீர்கள் என்று வினவினார். ஐயா, தங்களை மன்னராக முடிசூட்ட போகிறோம். இந்த நகரத்தில் உள்ள வழக்கப்படி யானை தங்களை அரசராக தேர்ந்தெடுத்துள்ளது என்றார்கள். அதற்கு அந்த மகான், வேண்டாம் வேண்டாம், எனக்கு நாடு எதுவும் வேண்டாம், நான் ஒரு சந்நியாசி என்றார். ஆனால் மந்திரிகளோ அவரை விட்டபாடில்லை. தயவு செய்து எங்களை ஏமாற்ற வேண்டாம் மகானுபாவரே என்று பணிவுடன் கூறி சிங்காதனம் ஏறுமாறு வற்புறுத்தினார்கள். மகான் அரசராக முடிசூட்ட பெற்றார். அரசாங்கத்தில் நடைபெறும் விவகாரங்கள் எவற்றிலும் அவர் தலையிடாமல் இருந்து வந்தார். அந்நகரத்துக்கு பக்கத்தில் உள்ள நகரத்தினை ஆட்சி புரிந்து வந்த அரசர் இதை ஒரு நல்ல வாய்ப்பாக கொண்டு அந்நகரின் மீது படையெடுத்தான். இச்செய்தியை மந்திரிகள் மகான் மன்னரிடம் தெரிவித்தார்கள். அவன் ஏன் படையெடுத்து வந்தான்? அவனுக்கு நாம் ஏதாவது தீங்கு இழைத்தோமோ என்று கேட்க, மந்திரிகள், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, வெளிப்படையான காரணம் எதுவும் கிடையாது. அவனுடைய படைகள் நம்முடைய நாட்டுக்குள் பிரவேசிக்கின்றன. எங்களுக்கு உத்தரவு தாருங்கள், அவனை எதிர்த்து போர் புரிய செல்லுகிறோம் என்றார்கள் மந்திரிகள். இல்லை இல்லை, பேசாமல் இருங்கள், நாம் ஏன் போர் செய்ய வேண்டும் என்றார் அரசன். மந்திரிகளுக்கு ஒரே குழப்பமாயிருந்தது. என்ன செய்வதென்று தோன்றாமல் திகைத்தார்கள். மகான் மன்னரின் படைகள் யுத்தத்திற்கு வராததை தெரிந்து கொண்ட பகை அரசன் மகானை நோக்கி வந்தார். மகான் அசட்டையாக இருந்தார். பகை மன்னன், அரசரே, தங்களை எதிர்த்து போராட வந்துள்ளேன். இப்போது தாங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். அதனால் தாங்கள் என்ன லாபம் அடைவீர்கள்? எங்களோடு தாங்கள் ஏன் போரிட விரும்புகிறீர்கள்? தங்கள் நாட்டை கைப்பற்றி கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மகிதல மன்னரே, அதன் பொருட்டு எனது போர் வீரர்களோடு புரிய வேண்டாம் சண்டை. இச்சிம்மாசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் வெறும் சந்நியாசிதானே, எப்போதும் சந்நியாசியாக இருந்தவனே நான் வெளியேறுகிறேன். வாருங்கள், ஏறுங்கள் இந்த அரியணை. இந்த க்ஷணம் முதல் தாங்கள் இந்த நாட்டிற்கும் கூட அரசராகி விட்டீர்கள் என்று கூறிக்கொண்டே மனசாந்தியுடன் வெளியே புறப்படலானார் மகான். பகை அரசன் மிக்க அவமானமுற்றான். முற்றிலும் திகைப்பும் வியப்பும் அடைந்து அவன் மகான் மன்னர் சன்னிதானத்தில் சாஷ்டாங்கமாக தண்டனிட்டு வணங்கி தனக்கு மன்னிப்பு தருமாறு கோரியதன்றி, மகானுடைய நாட்டை எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக தனது நாட்டையே மகானுக்கு வழங்கலானான். அம்மகான் பின்னர் 2 நாடுகளுக்கும் மன்னரானார். அச்சமும் திகழும் கலந்த முக தோற்றத்துடன் அமர்ந்திருந்த அமைச்சர்கள் தேற்றமடைந்து முகப்பொழிவை பெற்றார்கள். துறவு மனப்பான்மையின் மகிமையை பற்றி தெளிவாக தெரிந்து கொண்டார்கள். ஒரு நாடு முழுவதும் ரத்தம் சிந்துதல் என்ற யுத்தத்தினின்று காப்பாற்றப்பட்டது. மேலும் கேட்காமலேயே ஒரு நாட்டை பெற்றார் மகான் மன்னர். மாயையின் வஞ்சகமான சக்கரம். ஒரு விறகு வெட்டியை விறகை ஏன் வெட்டுகிறாய் என்று கேட்டான். அதற்கு அவன், என் வயிற்றை வளர்ப்பதற்கு என்று பதில் அளித்தான். மீண்டும் நான் அவனை நோக்கி, ஏன் வயிற்றை வளர்க்கிறாய் என கேட்க அவன், விறகை வெட்டுவதற்கு என்றான். இதுதான் வஞ்சகமான சக்கரம் அல்லது வட்டம். தட்டிலே சாம்பார் அதிகம் இருந்தது. அம்மனிதன் சாதம் அதிகம் வேண்டும் என்றான். இப்போது சாதம் அதிகமாகிவிட்டது, இன்னும் சாம்பார் அதிகம் வேண்டும் என்கிறான். இதுவும் வஞ்சகமான சக்கரம் அல்லது வட்டம். அவனுக்கு முதல் மனைவி இறந்தாள். குழந்தைகளினால் துன்பமுற்றான். முதல் தாரத்து குழந்தைகளை வளர்த்து காப்பாற்றுவதற்கு 2வது தாரத்தை மணந்து கொண்டான். இன்னும் சில குழந்தைகள் பிறக்கின்றன. இதுவும் வஞ்சகமான சக்கரம் அல்லது வட்டம். மனிதன் கர்மாவை புரிகிறான். அதன் பலன்களை அனுபவித்து தன் வாசனைகளை பெருக்கிக் கொள்ளுகிறான். வாசனைகள் அவனை கர்மாக்களை செய்ய தூண்டுகின்றன. வேலை செய், பிறகு வாசனை, பின் வேலை செய், அப்பால் வாசனை. இது வஞ்சகமான வட்டம். ஓ ஆன்மீக வீரனே, ஆன்மீக ஞானத்தை பெறுவாயாக. இத்தகைய வட்டங்களை உடைத்தெறிந்து முக்தி அடைவாயாக. பூரண நம்பிக்கை வை. இந்த தாமரை தடாகத்தில் ஸ்நானம் செய்கிறவர்களுக்கெல்லாம்
தாங்கள் முக்தியை தருகிறீர்களா என்று வினவினாள் பார்வதி. இல்லை என்றார் பரமேஸ்வரர். ஏன்? வெகு தொலைவிலிருந்து அவர்கள் எல்லாம் இங்கு வந்திருக்கிறார்களே என்றாள் பார்வதி. பரமேஸ்வரர் அதற்கு பூரண நம்பிக்கை வைக்கவில்லை. இத்தடாகத்தில் ஸ்நானம் செய்தால் தங்கள் பாவங்கள் கழுவ பெற்று விடுவோம் என்று பூரண நம்பிக்கை அவர்கள் வைக்கவில்லை. கண் முன்னால் உனக்கு காட்டுகிறேன் என்றார் பரமேஸ்வரர். சிவபெருமானும் பார்வதியும் தடாகத்திற்கு போனார்கள். சிவபெருமான் தடாகத்தில் இறங்கி நீரில் அமிழ்ந்து இறந்து விடுவார் போன்று தத்தளிக்கின்றார். பார்வதி, அன்பர்களை, நீரில் அமிழ்ந்து இறந்து விடுவார் போல தத்தளிக்கிற என் கணவரை காப்பாற்றி கரையேற்றுங்கள். பாவங்கள் இல்லாதவர் மட்டுமே என் கணவரை தொட முடியும் என்று கதறினாள். எவருமே அவரை அணுக துணியவில்லை. சுந்தரமூர்த்தி நாயனார் அப்போது அங்கே வந்தார். தடாகத்தில் ஸ்நானம் செய்துவிட்டு தத்தளிக்கிறவரை காப்பாற்றி கரைக்கு கொண்டு வந்தார். இப்போது சிவபெருமான், பார்வதி கவனி, இங்கே பூரண நம்பிக்கையுள்ளவர் ஒருவரே உண்டு. ஸ்நானம் செய்தால் பாவங்கள் நசியும் என்ற நம்பிக்கை இவர் ஒருவருக்கே இருந்தது. இவருக்கே நான் முக்தி அளிக்கிறேன் என்றார். உன் மனைவி விதவை ஆனாள். ஒரு காலத்தில் ஒருவர் தமது நண்பரை ரயில்வே நிலையத்தில் வரவேற்று உபசரிப்பதற்காக அங்கே காத்து கொண்டிருந்தார். வெகு நேரத்திற்கு பிறகு ரயிலிலிருந்து இறங்கிய நண்பர், இதர நண்பர்களும் எல்லா உறவினர்களும் நலமா என்று கேட்டார். அவர், ஆம், எல்லோரும் சுகம். ஆனால் ஒரே ஒரு கெட்ட செய்தி உண்டு. அதாவது சமீபத்தில் உன் மனைவி விதவை ஆகிவிட்டாள் என்றார். நண்பரோ எளியவர், நுண்ணறிவு அற்றவர். ஓவென்று காதறி அழ தொடங்கிவிட்டார். மார்பில் 2 கரங்களாலும் கடுமையாக அடித்துக் கொண்டார். அந்த நண்பரை பார்த்து, ஓ ராமா, என்ன மதியினம் இது? நீ உயிருடன் இருக்கும்போது உன் மனைவி எங்கனம் விதவியாவாள் என்று விளக்கி கேட்டார். பிறகு மெதுவாக ராமன் மனந்தேறி வாளாயிருக்கலானான். உலகாயதர்களின் மாயையும் இப்படிப்பட்டதே. அழியக்கூடிய இந்த உடலை நித்தியத்துவமான ஆன்மாவென்று பாவிக்கிறான். உடலுக்கு உரியதாகிய என்னுடையது என்கிற பாசங்களை கற்பித்துக் கொள்ளுகிறான். மோகத்தினால் அவன் அழுகிறான். தயாலகுணம் படைத்த தபசி அவனை தேற்றி, மனிதனே, சரீரம் நீ அல்ல, சரீரமாகிய சொரூபத்தில் நீ திளைத்துள்ளாய். அஞ்ஞான உறக்கத்தினின்று எழுந்திருப்பாயாக. தத்துவம் அசி, நீ அதுவாக இருக்கிறாய் என்று உபதேசிக்கின்றார். அதன் பின் ஆன்ம பலம் கைவர பெற்றவனாக தியானித்து ஆன்ம சாட்சாத்காரத்தை அடைகிறான். FFS and FTD பட்டதாரி. தலைமை ஆசிரியர் பதவிக்கு ஒருவர் மனு செய்து கொண்டார். 3வது படிவத்தில் தேறியிருந்தார் அவர். தமது பெயருக்கு பின் FFS and FTD என்ற பட்டங்களை சேர்த்து கொண்டார். உயர்தர பள்ளி நிர்வாக அதிகாரிகள் பெரிய பட்டங்களை பார்த்து மதிமயங்கி அவரையே தலைமை ஆசிரியராக நியமித்து விட்டார்கள். தலைமை ஆசிரியர் 1 வாரமே வேலை பார்த்தார். சொற்பொழிவுகளை ஆற்ற அவரால் இயலவில்லை. மாணவர்கள் அவரை சொற்பொழிவு ஆற்றும்படி வற்புறுத்தினார்கள். ஆனால் தலைமை ஆசிரியரோ விழித்தார். நிர்வாக அதிகாரிகள், இப்பட்டங்கள் என்ன, சொற்பொழிவாற்ற தங்களால் முடியவில்லையே என்று கேட்டார்கள். அவர், நான் 5 மகன்களுக்கு தந்தையும் 10 மகள்களுக்கு தந்தையும், ஃபாதர் ஆஃப் 5 sons FFS, ஃபாதர் ஆஃப் 10 daughters FTD பட்டங்களை பெற்றேன் என்றார். அதிகாரிகள், மோசக்காரனை, உடனே வெளியேறு, உன்னை நாங்கள் விரும்பவில்லை என்றார்கள். உலகத்தில் மோசக்காரர்கள் நிறைந்திருக்கிறார்கள். எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருங்கள். FFS, FTD என்ற பட்டங்களினால் மோசம் போகாதீர்கள். அமெரிக்கா வெகு மலிவான பட்டங்களை வழங்குகின்றது. தற்பெருமை கொண்டுள்ளவன் பட்டங்களை அவாவுகிறான். உலகத்தில் ஒரு பெரிய மனிதனாக தன்னை பிறர் மதிக்கும் பொருட்டு எளியவனாயும் அடக்கமுள்ளவனாயும் மோசம் செய்யாதவனாயும் இருப்பாயாக. கரும்பு கதை. ஒரு உழவன் ஒருவன் கரும்பு கட்டு எடுத்துக்கொண்டு ரயிலேறி கல்கத்தாவுக்கு சென்றான். அங்கு அவற்றை அதிக லாபத்திற்கு விற்கலாம் என்று நினைத்தான். ஹவுரா ரயில்வே ஸ்டேஷனில் பயண சீட்டு பரிசோதகர் வந்து இந்த கரும்பு கட்டு யாருடையது என்று கேட்க, சொந்தக்காரனான உழவன் என்னுடையது என்று கூறவில்லை. இதர பிரயாணிகளையும் கேட்டார். அக்கட்டு தம்முடையது என்று உரிமை பாராட்டி கொள்ள எவருமே முன்வரவில்லை. பேராசை கொண்ட பேர்வழி ஒருவன் முன் வந்து, இது என்னுடையது ஐயா என்றான். பரிசோதகர் இதற்கு 20 ரூபாய் செலுத்தி கரும்பு கட்டை கொண்டு போ என்றார். என்னுடையது என்று சொன்னதால் அவன் சிக்கிக் கொண்டான். துக்கத்திற்கு மூல காரணம் மமதை என்னுடையது என்பது. நான் எனும் அகங்காரத்தை களைந்து விடு, நீ சுதந்திரம் அடைவாய். நான் எனும் அகங்காரம் முதலில் வரவும் அதைத் தொடர்ந்து எனது எனும் மமக்காரம் வரவும் செய்கிறது. ஓய்வு அற்ற குதிரை மனம். பாதுஷா ஒருவர் 10,000 ரூபாய்க்கு சிறந்ததோர் குதிரையை வாங்கினார். குதிரை எப்போதும் சுறுசுறுப்பாக துள்ளுகிறது.
அதன் மேல் ஏறி சவாரி செய்ய எவருக்குமே முடியவில்லை. ஆனால் அவருடைய மகன் சிக்கந்தர் என்பவன், நான் சவாரி செய்கிறேன் அன்புள்ள தந்தையே என்றான். குதிரை மேலேறி சிக்கந்தர் வெளியில் படும் சூரியனை நோக்கி ஓட்டினான். குதிரை நாலுகால் பாய்ச்சலில் சென்றது. பாதுஷாவுக்கு பெரும் வியப்பாயிருந்தது. சிக்கந்தர், இதன் மேலேறி எப்படி சவாரி செய்தாய் என்று கேட்க, சிக்கந்தர், குதிரை தனது நிழலை பார்த்து பயப்பட்டது. ஆகவே முகத்துக்கு எதிராக சூரியன் வெயில் படும்படியாக குதிரை மேலேறி சவாரி செய்தேன் என்றான். இதை போலவே தான் ஓய்வு அற்ற குதிரை மனமும் கூட ஆன்மாவின் பக்கமாக மனதை திருப்பினால் அது அமைதியை அடையும். மாயையின் பக்கமாக திருப்புவாயானால் அது குதித்து கூத்தாடும் முடிமணராக்கும் முகூர்த்தம். இவ்வுலகம் புலன் உணர்வுகள் நிறைந்த ஒரு பிரதேசம். மனமும் புலன்களும் மிகவும் தகாதனவாயும் வஞ்சிக்கக்கூடியனவாயும் உள்ளன. ஆகையால் பஞ்சேந்திரியங்களின் வாயிலாக பெறப்படும் தோற்றங்களும் அனுபவங்களும் முற்றிலும் தடுமாற்றத்தையும் அபாயகரமான ஏமாற்றத்தை என எல்லாம் நல்லவையாக தோன்றி பிறகு மாறினவையாக போய்விடுகின்றன. துன்பம் இன்ப போர்வை போர்த்து கொண்டு தீமை நன்மையான மாறுவேஷம் போட்டுக்கொண்டும் நடிக்கின்றன. இது ஆராய்ச்சிக்கு எட்டாத மாயையின் விளையாட்டு. இதனை பற்றி ஆழ்ந்து சிந்தித்து நன்கு தெரிந்து கொள்கிறவன் ஒளி நெறியில் நடந்து செல்லுகிறான். இந்த ஏமாற்றத்திற்கு உட்பட்டவன் அஞ்ஞானமாகிய இருளடைந்த நகரத்தில் வசிப்பவன் ஆகிறான். பராதீனமான வாழ்க்கையை நடத்தி முடிவற்ற அல்லல்களுக்கு ஆளாகிறான். உண்மையான மோட்ச சுகம் ஆன்மாவில் தங்கியுள்ளது. புலன் உணர்வு பூலோகமானது. ஆன்மாவுக்கு நேரடியான முரண்பாடுகள் நிறைந்தவையாவையும் அமைக்கப்பட்டுள்ளது. ஆன்மாவில் நித்திய வாழ்வும் சாஸ்வதமான ஆனந்தமும் குடிகொண்டுள்ளன. ஆனால் புலன் உணர்வு சுகமானது வாழ்க்கையை அழித்துவிடக்கூடிய ஒரு விஷமே ஆகும். ரசமான இக்கதையை கேளுங்கள். முன்னொரு காலத்தில் நாடோடு சந்நியாசி ஒருவனும் அவருடைய சிஷ்யனும் இருந்தார்கள். சந்நியாசி ஜாக்கிரதையுள்ளவனாயும் ஞானம் படைத்தவனுமாயும் இருந்தான். இளமை பருவத்தில் உள்ள சிஷ்யனோ அவசர புத்தியுடையவன், இன்பத்தில் நாட்டம் உள்ளவனானபடியால் சில நேரம் மூர்க்கத்தனமாக நடந்து கொள்வான். அவர்கள் ஊர் ஊராக சுற்றி கொண்டிருக்கையில் ராஜராஜேச பிரகத் மூட பகதூர் என்னும் பெயர் கொண்ட அரசருடைய பட்டணத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். மகா அந்தர் நகரி என்ற அந்த பட்டணத்தின் பெயர். அவர்கள் ஒரு சத்திரத்தில் தங்கினார்கள். சில உணவுப் பொருள்களை வாங்கி வரும்படி சிஷ்யனை கடைக்கு அனுப்பினார் குரு. சிஷ்யனோ போய் திரும்பி வந்தான். ஆட்டம்பாட்டத்துடன் தின்பண்டங்கள், தித்திப்பு பட்சணங்கள், பழங்கள், இன்னும் பல்வேறு பொருளையும் ஒரு மூட்டை நிறைய கொண்டு வந்தான், நிரம்பவும் குதூகலத்துடன். அதெல்லாம் என்ன என்று குரு கேட்டதற்கு சிஷ்யன், ஓ குருஜி, இந்த ஊரிலேயே சாஸ்வதமாக தங்கிவிடலாம். பூலோகத்தில் இப்பட்டணம்தான் சொர்க்கம். இங்கே எல்லாம் எதுவானாலும் சரி, ஒரு சேர் எடைக்கு விலை 1 பைசாதான். இந்த ஒரு சீரான விலைதான் எல்லா பொருள்களுக்கும். சுகவாசஸ்தலமான இந்த பட்டணத்தில் ஒரு குண்டூசி அல்லது ஊசி முதல் பட்டு, வெல்வெட்டு அல்லது தங்கம், ரத்தனங்கள் வரை உங்களுக்கு தேவையான எதையும் ஒரே சீராக சேர் 1 பைசா வீதம் வாங்கலாம். அரசர் வாழுகின்ற டாம்பிகமான வாழ்க்கையை சிறிது பணத்தை கொண்டு வாழலாம். நமது வாழ்நாள் முழுவதும் இங்கேயே தங்கி விடுவோம் என்று பதில் கூறினான். இதை கேட்டவுடனே குரு தமது மான்தோல் ஆசனத்தை சுருட்டி, இடுப்பு வேட்டியை கச்சங்கட்டி, கைத்தடி பிக்ஷா பாத்திரம் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு சத்திரத்தை விட்டு சாலைக்கு போய், சிஷ்யா, இந்த துரதிருஷ்டமான நகரத்தை விட்டு உடனே புறப்படுவோம். இது சொர்க்கம் அல்ல, இது சாத்தானுடைய சொந்த நகரம். அஞ்ஞான இருள் சூழ்ந்த இந்த நகரத்திலே ஒரு க்ஷண பொழுது கூட தாமதிக்காதே. புறப்படு, புறப்படு. நீ இங்கு தங்குகிற ஒவ்வொரு வினாடையும் உன்னுடைய உயிருக்கு ஆபத்து விளைவித்து கொள்ளப் போகிறாய். கேட்ட மாத்திரத்தில் எல்லாம் இலவசம் போல் கிடைக்கிற போது இங்கே வாழ்க்கை முற்றிலும் குளறுபடியாகவே இருக்கும். இங்கு இன்பம் என்பது விரைவில் மிகுந்த அபாயகரமாக மாறும். உன்னுடைய புன்சிரிப்புகள் கொடிய துயர கண்ணீர் துளிகளுக்கு இடம் கொடுக்கும். வா, இதை விட்டு உடனே போய்விடுவோம் என்று அழைத்தார். சிஷ்யனின் முகத்தில் தோன்றிய புன்முறுவல் மறைந்தது. அந்த நகரில் கிடைக்கும் சேர் 1 பைசா விற்பனை பொருள்களை வாங்கி அனுபவிக்கும் இன்ப வாழ்க்கையை தவறவிட்டு போவதை பற்றி அவன் ஏமாற்றமும் வேதனையும் அடைந்தான். ரோஜா புஷ்பங்களை போன்ற அழகிய சொப்பன அரண்மனைகள் இடிந்து பூமியில் விழுந்து தூளாயின. அதிக தொந்தரவோ உழைப்போ இல்லாமல் பாட்டு பாடுவது போல உல்லாசமாக எல்லாம் சொற்ப விலைக்கு வாங்கி வாழ்க்கை நடத்துவதால் இன்பத்தை தவிர வேறு எதுவும் நிகழாது என்று சிஷ்யன் குருவோடு வாதாடினான். குருவோ பதற்றமில்லாத திட சித்தம் படைத்தவர்.
பாலும் தயிரும் பழங்களும் தித்திப்பு பட்சணங்களும் சேர் 1 பைசா வீதம் கிடைக்கிற இந்த சொர்க்கலோகத்தில் தங்கியிருக்கவும் குருவை விட்டு விடவும் சிஷ்யன் திடீரென்று தீர்மானித்தான். இப்பட்டணத்தை தவிர வேறு எங்கே இத்தகைய வாய்ப்பை அடைய நினைக்க கூடும்? முட்டாள்தனமாக தனக்குள் யோசித்துவிட்டு குருவை பார்த்து, சரி குருதேவரே, போக வேண்டும் என்று கருதினால் தாங்கள் போகலாம். தாங்கள் விரும்பாவிட்டாலும் நான் இந்த நகரிலேயே தங்குவதற்கு முடிவு செய்துள்ளேன் என்று கூறிவிட்டான். உன் இஷ்டம், நான் போய் வருகிறேன் என்று கூறிவிட்டு குரு அந்த பட்டணத்தை விட்டு புறப்பட்டு விட்டார். முடிவான எச்சரிக்கையும் செய்தார். இங்கனம் அந்தர் நகரில் சிஷ்யன் தனித்து வாழலானான். ஒரு அனா காசிலே ராஜபோகமாக சாப்பிட்டு குடித்து காலம் போக்கலாம். சிஷ்யனின் வாழ்க்கை ஆனந்தமாக போய்கொண்டிருந்தது. ஹிருதயபூர்வமாக நன்றாக திருப்தியாக சாப்பிட்டான். ஆசைப்பட்டவை எல்லாம் சுலபமாக கிடைத்துவிடும். அவனுடைய பஞ்சேந்திரங்கள் விரும்பினவற்றை அடைந்து அனுபவித்தான். எனவே மனதிற்கும் இந்திரியங்களுக்கும் தேவைப்பட்ட அனைத்தும் கிடைத்தன. தினசரி காலையில் பணக்காரர்கள் வீட்டுக்கு சென்று 1/2 மணி நேரத்தில் சில காசுகளை விச்சை ஏற்று வந்தால் போதுமானது. சுவையான பட்சணங்களை தின்றான். நவீன நாகரிக வாசனை சென்ட்டுகளை பூசிக்கொண்டான். சில நேரங்களில் பூமாலையும் போட்டுக்கொள்வான். தாம்பூலம் தரிப்பதால் உதடுகள் எப்போதும் சிவப்பாயிருந்தன. பட்டு உடைகளை தரித்து கொண்டு ஆரஞ்சு வர்ணமுள்ள தலைப்பாகையுடன் காட்சியளித்து வந்தான். தர்மசத்திரத்தில் வண்டி சத்தம் உள்பட 2 அனாவுக்கு வாங்கிய நேர்த்தியான கட்டிலை போட்டு கொண்டான். மிருதுவான படுக்கைகள் அதை அலங்கரித்தது. வேலைப்பாடுகள் அமைய பெற்ற கருங்காலி ஆசன பீடம் அதன் பக்கத்தில் இருந்தது. வெள்ளியால் தயாரிக்கப்பட்ட சிறந்ததோர் ஹூக்கா ஒன்று அந்த ஆசனத்தில் அமைக்கப்பட்டிருந்தது. தரையில் அழகான இரத்தன கம்பளம் வைக்கப்பட்டிருந்தது. 5-6 ஆண்டுகள் கழிந்தன. சிஷ்யன் தொந்தி தொப்பை முதலிய பெரிய மனித சின்னங்களுடன் விளங்கினான். குருவை அறவே மறந்தான். தான் முன்பு எப்படி இருந்தோம் என்பதையும் மறந்தான். அந்த அதிசயமான நகரில் அதிகப்படி அளவு சுகத்தை எப்படி பெறலாம் என்று சிந்தனையை செய்து வந்தான். இங்கனம் ஆனந்தமாக நாள்கள் கழிந்து கொண்டே போயின. சிற்றின்ப நுகர்ச்சியிலும் நாட்டம் செலுத்திய சிஷ்யன் தடித்து குண்டன் போலானான். சத்திரத்தின் வாசலை அகலப்படுத்தினான். அவ்வளவு பருத்து விட்டது அவனுடைய உடல். இங்கனம் சிஷ்யன் இருந்து வருகையில் தலைகீழானான். தார்மாரான அந்த பட்டணத்தில் வாழ்க்கை வழக்கம் போல அதன் பைத்தியக்கார போக்கில் கழிந்து கொண்டிருந்தது. மந்திரியோ ஒரு வடிகட்டின முட்டாள். அவரது எஜமானரான மன்னர் தான் அவரை தோற்கடிக்க கூடியவர். முட்டாள்தனத்தில் நாட்டின் சட்டமோ அசாதாரண பாங்கு உடையது. நீதிபதிகளும் சட்டத்தை செயல்படுத்தும் வக்கீல்களும் அரசரோடும் மந்திரியோடும் போட்டியிட்டு போராடினார்கள். இந்த அதிசயமான பட்டணத்தில் ஒரு நாள் எதிர்பாராத விபத்து ஒன்று நிகழ்ந்தது. ஒடுக்கமான சாலை வழியே புதிதாக கட்டப்பட்டுள்ள ஒரு சுவர் அருகிலே ஒருவன் செல்ல நேர்ந்தது. அப்படி செல்லும் போது அந்த சுவரின் ஒரு பகுதி நொறுங்கி அம்மனிதன் மீது விழுந்து ஊறுபடுத்தியது. உடனே அவன் நீதிபதியிடம் அச்சுவரின் உரிமையாளன் மீது புகார் செய்தான். ஆனால் அன்று வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் காலை 10 மணிக்கு மேல் திறந்த வெளியில் விசாரணை நடத்துவது என்பதும் காலை 10 மணி முதல் மதியானம் 1 மணி வரை நிகழ்ந்த வழக்குகளையெல்லாம் அரசரிடம் நேரடியாக ஒப்புவிப்பதென்பதும் மன்னர் வழக்கமாக கொண்டுள்ள சம்பிரதாயம். எனவே தீங்கடைந்த நபரின் புகார் திறந்த வெளியில் மன்னரால் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நடுநடுங்கிய சுவரின் சொந்தக்காரன் அவர் முன் இழுத்து கொண்டு வரப்பட்டான். மன்னர், உமக்கு சொந்தம் அச்சுவர்தானே? சொந்தக்காரன், ஆம் மன்னரே. மன்னர், வாரும், நீர் என்ன சொல்ல வேண்டும்? அம்மனிதன் அடைந்த தீங்குக்காக நீர் ஏன் தண்டிக்கப்படலாகாது? சொந்தக்காரன், அரசின் தலைவனே, அதற்கு சொந்தக்காரன் ஆண்தான். எனினும் அச்சுவரை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. கட்டிய நிருமாணியினால் அது கட்டப்பட்டது. சுவர் நிலையாக நிற்பதற்கும் வீழ்ந்து விடுவதற்கும் அவனை பொறுப்பாளி என்றான். மன்னர் உடனே கட்டிட நிர்மாணியை பிடித்து வாருங்கள் இக்கணமே என்று உரக்க கர்ஜித்தார். அரசியல் சிப்பந்திகள் உடனே அனுப்பப்பட்டார்கள். கட்டிட நிர்வாகி கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டான். மனிதா என்று ராஜா இடித்தார். மந்திரி அதற்கு ஒத்து உதவுவது போல சிரித்தான். ராஜா, மனிதா, உன் சுவர் விழுந்து என் குடிமகனுக்கு தீங்கு செய்தது. உனக்கு தூக்கு மரத்துக்கு அனுப்புவதற்கு முன் இப்போது என்ன சொல்ல போகிறாய் என்று முழங்கினார் கட்டிட நிர்மாணி. கட்டிட நிர்மாணத்தை நான் மேற்கொண்டது வாஸ்தவம் வேந்தரே. ஆனால் அச்சுவரை முற்றிலும் கட்டியது கொத்தன் என்று உறுதி கூறுவேன். அவரே இந்த வேலை செய்தது. அதை நன்கு கட்டியிருந்தால் எல்லாம் சரியா இருந்திருக்கும். ஏதோ கோளாறாக கட்டியிருப்பான். ஆகையால் அது விழுந்து தீங்கு விளைவித்தது என்று விரிவாக சாற்றினான். கட்டிட நிர்மாணியின் மீது மகிழ்ச்சி கொண்டார் மன்னர் பெருமான். அவர் வேகமாக தலையை மேலும் கீழுமாக ஆட்டிக்கொண்டு, ஆமாம் என் மனிதா, நீ சொல்லுவது சரி. எமது அரண்மனைக்குள் போய்
மோரை குடி என்று கூறிவிட்டு காவலாளிகளை பார்த்து புறப்படுங்கள், எங்கிருந்தாலும் கொத்தனை தேடி பிடித்து வாருங்கள் என்று ஆணையிட்டார். காவலாளிகள் பாலத்தை பழுது பார்த்து கொண்டிருந்த கொத்தனை கண்டுபிடித்தார்கள். கழுகு தண்ணீரை கவ்வுவது போல அவர்கள் கொத்தனை பிடித்து கொண்டு எவ்வித எச்சரிக்கையுமின்றி அவன் பிடரியை பற்றி நீதிமன்றத்துக்கு தள்ளி கொண்டு போனார்கள் விரைவாக. அரசன் பயங்கரமான குரலில், கழுத்தில் தூக்கு கயிறு ஏறுவதற்கு முன்னால் நீயே விஷயத்தை கக்கு. அற்பத்தனமான கொத்தனை. மன்னர் கண்ணீர் விட்டார், மூக்கை சிந்தினார். தள்ளாடும் சுவர்களை சுட்டுகிற தருதலையே, இப்பேற்பட்ட கொடுமை நீ எப்படி செய்ய துணிந்தாய் என்று கர்ஜித்தார். கொத்தன் இடதுகையால் தன் தொண்டையை தடவி கொண்டான். நரைத்த கிழவன் அவன். மிகவும் விரத நிலையில் எப்படியோ சிக்கி கொண்டதாக அறிந்தான். ஆனால் அதிர்ஷ்டவசமாக அரசர் எப்படிப்பட்ட ஞானம் படைத்தவர் என்பதை அவன் கேள்விப்பட்டிருந்தான். அவன், மகாராஜா, குற்றம் என்னுடையதல்ல. சுவர் கட்டப்படும் போது உபயோகித்த சுண்ணாம்பு சரியானபடி கலக்கப்படவில்லை. அதனால் சுவர் கட்டடம் திருப்திகரமானதாக இல்லை என்று பதில் இயம்பினான். சுண்ணாம்பு கலவையை செய்தவன் யார் என்று கேட்டார் அரசர் அபசகனமாக. கொத்தனுக்கு ஆறுதலாயிற்று. அவசரமாக அவன், எனது ஞான ராஜாவே, சுண்ணாம்பு கலவை செய்தவன் புத்து சிங் காட்பாடி என்பவன் என்று பதிலளித்தான். காவலாளிகளுக்கு விஷயம் புரியலாயிற்று. அடுத்து என்ன நிகழும் என்பதில் கவனம் செலுத்தலானார்கள். ஆகையால் அரசர் அவர்களை பார்த்து உத்தரவு போடுவதற்கு முன் அவர்கள் வெளியே போய்விட்டார்கள். குடித்து சிறிது போதையில் இருந்த புத்து சிங்கையும் கையும் மெய்யுமாக தேடி பிடித்து கொண்டு வந்தார்கள். குடித்தாலும் சரி, குடிக்காவிட்டாலும் சரி, அரசர் அவனை விசாரித்தே ஆக வேண்டும். நீதிமன்றத்திற்கு அவன் இழுத்து கொண்டு வரப்பட்டான். சிங் அரசர் மந்திரிகளோடு கைகுலுக்க விரும்பினான். அக்கெடுபடியில் அவன் கைகுலுக்க முடியாதபடி காவலாளிகள் தடுத்து விட்டார்கள். ஏன் அப்படி செய்தார்கள் என்பது அவனுக்கு புரியவில்லை. இறுதியில் ஒரு காவலாளி அவன் தலையில் ஒட்டு துணி ஒன்றை போட்டான். அப்போது மன்னர் பெருமான் கடுமையான குரலில், சுண்ணாம்பு கலவையை ஏன் நன்றாக செய்யவில்லை என்று கேட்டார். புத்து சிங் விழித்தான். எந்த கலவை என்று கேட்டான். மந்திரி பேசத் தொடங்கி கொத்தனை சுட்டி காட்டி, அக்கள் கும்பலால் என்ற இக்கொத்தனுக்கு செய்து கொடுத்த சுண்ணாம்பு கலவை என்றான். அந்த கொத்தன் பெயரை கேட்டதுமே சிங் வியப்படைந்தான். எதையோ நினைத்து கொண்டவன் போல தோன்றினான். கொத்தனை உற்று கூர்ந்து நோக்கிய பிறகு, ஹொசு சர்க்கார், எனக்கு இவர் 2.5 ரூபாய் கொடுக்க வேண்டும். அதை அவர் கேட்டார். நான் கடன் கொடுத்தேன். என்னிடம் வாங்கியதை இன்னும் திருப்பி கொடுக்கவில்லை என்று சொன்னான். அரசர், முட்டாள், உன் பண விஷயத்தை பற்றி பேசாதே, சுண்ணாம்பு கலவையை பற்றி சொல்லு என்று கர்ஜித்தார். தான் எங்கு பேச ஆரம்பித்தோம் என்பதை புத்து சிங் கண்டுகொண்டவனாக, எந்த சுண்ணாம்பு கலவை என்று கேட்டான். நீதிமன்றத்தார் அவனிடம் மேற்படி நிகழ்ச்சி நடந்த தேதி, இடம், காலம், இதர குறிப்புகளுடன் விவரித்தான. பிறகு மூளையில் சிறிது அளவு அறிவு தோன்றியவனாக தெளிவடைந்து, சர்க்கார், என் பாட்டியின் பெயர் மீது ஆணை, நான் உங்களை கேட்கிறேன். பக்கத்தில் இருந்த குழாயிலிருந்து எனக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தவன் விஷமம் பிடித்தவனாயிருந்ததால் நான் எப்படி சுண்ணாம்பை சரியானபடி கலந்து கொடுத்திருப்பேன் என்பதை சொல்லுங்கள் என்று கூறினான். அவன் விளையாடினான், தாமதித்தான். எதற்காகவோ எனக்கு தெரியாது. சரியான நேரத்தில் எனக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கவில்லை. ஆனதால் கலவை அதிக தண்ணீர் பசை உள்ளதாகவோ தண்ணீர் குறைவுள்ளதாகவோ போயிற்று. கொத்தன் விரும்பியபடி கலவை இல்லை. நான் என்ன செய்யட்டும் என்று மேலும் பேசினான். அரசருக்கு சினம் பெருகலாயிற்று. விசாரணை நீண்ட நேரமாயிற்று. அரசரது சாப்பாட்டு வேலையும் போயிற்று. யாரை தூக்கிலிடுவது என்பது இன்னும் சிக்கலாகவே இருந்தது. ஒவ்வொருவனும் தன்னளவு உண்மை பேசியவனாக தோன்றினான். நீதி வழங்கியாக வேண்டும். தண்ணீர் கொண்டு வந்தவனை தேடலானார்கள். அவன் பெயர் மக்கு பிளாஸ்திரி. அப்பட்டணத்தின் கோடியில் எங்கு ஒரு மூலையில் அவன் வசித்து வந்தான். சங்கீத பிரியன். பட்டிக்காட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு புல்லாங்குழலை வாசிப்பான். தோற்பையை கொண்டு அவன் தன் தோட்டத்தில் செடி கொடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்தான். அப்போது அவன் பிடிபட்டான். தண்ணீர் கொட்டி கொண்டிருக்கிற தோற்பையுடன் அப்படியே நீதிமன்றத்தார் முன் வந்து சேர்ந்தான். தூக்கு மேடைக்கு கொண்டு போங்கள் என்று இறைந்தார் மன்னர். மந்திரி பாராட்டினான். உடனே மன்னர், ஒரு நிமிஷம் தாமதி, குற்றவாளி ஒரு கேள்வி கேட்போம். மக்கு பிளாஸ்திரி, நீ ஏன் விளையாடி தாமதித்தாய்? புத்து சிங் கொத்தனுடைய சுண்ணாம்பு கலவையை பாழாக்கிவிட்ட காரணம் என்று கேட்டார். அதற்கு மக்கு பிளாஸ்திரி, மகாராஜா, நான் குற்றம் சாட்டப்படுபவன் அல்ல. தெருவில் குறுக்காக நடந்து போய் தண்ணீரை கொண்டு வர வேண்டிய வேலை அது. அஞ்ஞானம் தண்ணீரை கொண்டு வரும்போது சாளர சாய்ப்பிலே அமர்ந்து கொண்டு ஒரு நாட்டியக்காரி இன்னிசை பாடி கொண்டிருந்தாள். இன்னிசையில் எனக்கு விருப்பம் உண்டு. அதை நின்று உற்று கேட்டு வந்தேன். என் தோற்பையோ ஓட்டையானது. அப்பெண்ணின் பாட்டை கேட்டு கொண்டிருக்கும் போது தண்ணீரெல்லாம் ஓட்டையின் வழியாக போயிற்று. சாளர சாய்ப்பிலிருந்து நாட்டியக்காரி பாடியிராவிட்டால் எனது கடமையை ஒழுங்காகவும் திறமையாகவும் செய்திருப்பேன். அதனால் நாட்டியக்காரியைத்தான் கேளுங்கள் என்று ஏம்பினான். விடுதலை செய்வனை என்று அரசர் உத்தரவிட்டு விலை மாதுவை கூட்டிக் கொண்டு வா என்று கர்ஜித்தார்.
தன் அலங்கார அறையில் நாட்டிய அணங்கு கூந்தலை வாரி பின்னிக் கொண்டிருந்தாள். அப்போது காவலாளிகள் அவளை நீதிமன்றத்துக்கு அழைத்தார்கள். தூர்த்த ஸ்ரீயே, சாளர சாய்ப்பிலிருந்து ஏன் பாட்டு பாடினாய் என்று வினவினார் வேந்தர் பெருமான். அவள் ஒன்றும் தோன்றாதலாக அஞ்சி நடுங்கியவாறு கேள்விக்கு சரியான பதில் இன்னது என்று ஊகிக்க முடியாமல் தவித்தாள். அவளுக்கு தக்க அந்த கணமே தூக்கு உத்தரவு போடப்பட்டது. காவலாளிகள் நாட்டி நங்கையை தூக்கு மேடைக்கிட்டு சென்றார்கள். நீதிமன்றம் கலைந்தது. பாவம், தூக்கு மேடையில் விலைமாது நிறுத்தப்பட்டாள். தூக்கு கயிறு அவள் தலையில் தாழ்த்தப்பட்டது. துரதிருஷ்ட பெண் அச்சத்தால் பாதி உயிர் அழந்தவள் போல ஆகிவிட்டாள். ஆனால் அசாதாரணமான ஒரு சூழ்நிலை தலை தூக்கியது. பெண் ஒல்லியாய் சதைப்பிடிப்பில்லாமல் இருந்தால் தூக்கு கயிறு சுருக்கு மிகவும் பெரியதாக இருந்தது. ஒல்லியான தலை, சிறு கழுத்து ஆகிய அவயவங்களின் சுற்றளவுக்கு எத்தனையோ மடங்கு பெரிதாக இருந்தது. வியப்பும் திகிலும் எங்கனம் வியாபித்தன. அதிகாரிகள் அனைவரும் தூக்கு உத்தரவை எப்படி நிறைவேற்றுவதென்ற குழப்பத்தில் மூழ்கினார்கள். இப்பிரச்சனை எல்லா உள்ளங்களையும் உலுக்கி ஆட்டியது. வாயுவேக மனோவேகமாக மந்திரிக்கு செய்தி அனுப்பி வைத்தார்கள். மந்திரி குளித்து கொண்டிருந்தார். துர்க்கி துணியை அறையில் கட்டி கொண்டவாறே இச்செய்தியை மன்னருக்கு தெரிவித்தான். அப்போது அரச சமையல் கூடத்திலே ஒரு பணியாரத்தை தின்று கொண்டிருந்தார். வலது கையை தூக்கி சைகை காட்டியபடி மந்திரிக்கு, பெண்ணின் கழுத்து கயிறுக்கு சுருக்குக்கு சிறியதாயிருந்தால் அச்சுருக்குக்கேற்ற தக்க நபரை கண்டுபிடித்து தூக்கிலிடவும். இந்த உத்தரவு என்னுடையதென்று நீர் போய் சொல்லும் என்று கட்டளையிட்டார். உடனே மந்திரி போய்விட்டார். அரசி கொழுத ஸ்ரீ, பெரிய பற்களும் தடித்த சரீரமும் படைத்தவள். நெய், தித்திப்பு பண்டங்கள், வெண்ணெய் ஆகியவற்றின் மீது அவளுக்கு அபாரமான பிரியம். அரசியை பார்த்து, கண்மணி, என் குடிமக்கள் மேலிருந்து கீழாக முற்றிலும் வடிகட்டிய முட்டாள்கள் என்று கூறிவிட்டு சாப்பிடலானார். கட்டளை தூக்கு மேடைக்கு எட்டியது. விலை மதிவை இனிமேல் சாளர சாய்ப்பிலிருந்து பாடலாகாதென்று எச்சரித்துவிட்டு வீட்டுக்கு ஓடுமாறு கூறி விடுதலை செய்தார்கள். தூக்கு கயிற்றுக்கு சுருக்குக்கு ஏற்ற ஒரு மனிதனை கண்டுபிடிக்க காவலாளிகள் அனுப்பப்பட்டார்கள். அவர்களில் இருவர் தர்மசாலையின் வழியாக போய்க் கொண்டிருந்தார்கள். சிஷ்யன் அங்கேதான் வசித்து வருகிறான். அவன் நன்றாக சாப்பிட்டு விட்டு அப்போதுதான் திறந்த தன்னையில் அமர்ந்து கொண்டு இருந்தான். இரவு சாப்பாட்டிற்கு எதை சாப்பிடலாம் என்ற சிந்தனையில் ஆழ்ந்ததன்றி கொஞ்சம் தூங்கலாம் என்று அலுப்பு தட்டி கொண்டிருந்தது. இந்த நிலையில் காவலாளிகள் இவனை கண்டுகொண்டார்கள். தடித்த சரீரமும் பரந்த குறுகிய கழுத்தும் கயிற்று சுருக்குக்கு ஏற்றவாறு அமைந்துள்ளன என்று பறைசாற்றின. காவலாளிகள் ஆரவாரித்து கொண்டு சிஷ்யனை இழுத்து கொண்டு போகலானார்கள். அவன் தடுத்தான், வாதாடினான், குய்யோ முறையோ என கூக்குரலிட்டான். எல்லாம் வீணாயின. சிஷ்யன் தூக்கு மேடை மீது நிறுத்தப்பட்டான். முற்றிலும் அச்சங்கொண்டவனாக சிஷ்யன் தன்னிடம் எதை எதிர்பார்க்கிறதென்று கேட்டான். அங்கிருந்து நீதிபதி, நீர் தூக்கிலிடப்பட வேண்டியவரே என்று பதில் பகர்ந்தார். சிஷ்யன், ஏன், நான் ஒன்றும் செய்யவில்லையே என்றான். நீதிபதி, ஆனால் அதெல்லாம் நமக்கு இதற்கு? அந்த ஒரு மனிதன் தீங்கடைந்தான், குற்றவாளியை தூக்கிலிட வேண்டியதுதான் என்றார். அதற்கு சிஷ்யன், ஆனால் நான் குற்றவாளி அல்லவே என அவர்கள் அப்படியில்லை என்றால் அளவு பிரகாரம் நீர் வளர்ந்திருக்கிறீர். சுருக்குக்கு சிறியவளாக போய்விட்டாள் அவள். அதற்கு சரியானபடி நீர் பொருந்தி இருப்பதால் உயிரை விடுங்கள் இந்த மேடையில் என்றார்கள். அரசாங்க விகடகவி பின்வருமாறு பாடலானார். குற்றம் உண்டோ இல்லையோ குண்டனே கூக்குரலிடாதே, கற்றார் உற்றார் செத்தார் கணக்கிலார் அவர்தம் முடன் சேர், மற்றும் விவாதம் செய்யினும் அன்னவன் கட்டளை மாறுமோ, முற்றும் அயன்தீர் பென்ற முடிவு செய் உயிர்விடக் கடவாய். நன்கு கொழுத்த சிஷ்யனுடைய பருத்த கழுத்தின் மீது தூக்கு கயிறு சுருக்கு போட்டார்கள். அப்போதுதான் சிஷ்யனுக்கு தன் குருதேவருடைய கடுமையான எச்சரிக்கை ஞாபகத்திற்கு வந்தது. ஏ சிஷ்யா, சாத்தானுடைய சொந்த நகரம் இது. இங்கு இன்பம் விரைவில் உயிருக்கு ஆபத்தான துன்பமாக மாறும். உனது புன்சிரிப்புகள் கொடிய கண்ணீர் துளிகளுக்கு இடம் தரும் என்பது குருதேவரின் எச்சரிக்கை. அகோரமாக சிஷ்யன் அழுது கொண்டிருந்தான். பெரும் பீதியினால் அவன் நடுநடுங்கினான். நெற்றியில் வேர்வை குபீர் என்று கிளம்பி கழுத்தின் வழியாக வழிந்து கொண்டிருந்தது. வேதனையில் சிக்கிக் கொண்ட சிஷ்யன், ஓ குருதேவரை, என்னை காப்பாற்றுங்கள். தங்களுக்கு நான் ஏன் கீழ்ப்படியாமல் இருந்தேன்? இருள் அஞ்ஞானம் நிறைந்த இந்த நகரில் நான் நன்றாக உண்டு கொழுத்து போனேன். ஆரம்பத்தில் நான் தங்களை எதற்காக அண்டினேன் என்பதை அறவே மறந்துவிட்டேன். உண்மையான சிஷ்யத்துவம் இன்னது என்பதை மறந்தேன். குருவுக்கு கீழ்ப்படிதலும் தன்னடக்கமுள்ள வாழ்க்கையும் அல்லவா உண்மையான சிஷ்யத்துவம் என்பதன் ஒரு பொருள். இன்ப நுகர்ச்சியின் கவர்ச்சி என்னை குருதேவரின் உபதேசத்தை புறக்கணிக்க செய்தது. அவருடைய எச்சரிக்கையை கவனிக்கவில்லை. துறவு, பிரம்மச்சரியம், தன்னடக்கம் ஆகிய எனது கடமையை மறந்தேன். இந்திரியங்களின் அழைப்புக்கு இணங்கினேன். இன்பத்தில் விருப்பம் கொண்ட எனது உள்ளத்தின் போக்குகளுக்கெல்லாம் இடம் கொடுத்தேன். அமிதமான அளவு கடந்த வகைகளில் இன்ப வாழ்க்கை நடத்தினேன். சாதனையை அசட்டை பண்ணினேன்.
கடமையை கருதவில்லை. எனது இன்பத்திற்காகவும் சுயேட்சைக்காகவுமே எனது குருதேவரை விட்டு பிரிந்தேன். அதனால் வந்த விளைவு இது. குருவை அவமதித்ததன் பலன் என்னை பற்றி விட்டது. ஓ தெய்வமே, நான் என் செய்வேன் என்று இங்ஙனம் மிகுந்த வருத்தமடைந்து புலம்பி அழலானான். தூக்கு மேடையை சுற்றிலும் திடீரென்று ஏதோ சந்தடி ஏற்பட்டது. யாரோ ஒருவர் நிறுத்து நிறுத்து என்று கத்திக்கொண்டே முன்னால் தள்ளி கொண்டு வந்தார். தூக்கிலிடுபவன் ஒரு கணம் ஸ்தம்பித்து விட்டான். கம்பீரமான உருவத்துடன் சடைமுடியோடு ஒரு சந்நியாசி சிஷ்யனுக்கு அருகில் வந்து நின்றார். குருதேவரேதான். சகஜ ஞானம் படைத்தவர் ஆதலால் வழுக்கி விழுந்த நமது சிஷ்யன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிக்கிக் கொண்டிருக்கிறான் என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டவராய் தொலைவிலிருந்து அதிவேகமாக அந்த விபத்தின் வினாடியிலேயே வந்து சேர்ந்தார். சிஷ்யன் இடைமறித்து, இல்லை இல்லை, நிறுத்த வேண்டாம், என்னை தூக்கிலிடுங்கள் சீக்கிரம் என்று கூறினான். ஆனால் குருதேவர் அதை கேட்பதா இல்லை. அக்கயிற்று சுருக்கை எடுத்துக் கொள்ள வேண்டும் என வற்புறுத்தினார். தூக்கிலிடுபவனோ ஒன்றும் தோன்றாமல் திகைத்தான். நீதிபதியை பார்த்த வண்ணம் இதெல்லாம் என்ன என்று வினவினான். ஆனால் குருவும் சிஷ்யனும் ஒவ்வொருவரும் தாமே தூக்கிலிடப்பட வேண்டும் என்றும் மற்றவருக்கு இடம் கொடுக்கல் ஆகாது என்றும் கடுமையான விவாதத்தில் ஈடுபட்டார்கள். இது அசாதாரணமான ஒரு சூழ்நிலை. நீதிபதியின் அறிவுக்கும் எட்டாத சம்பவம் இது. மீண்டும் ஒரு தூதன் கொற்றவரிடம் போய் செய்தி கூறலானான். இது மிகவும் அசாதாரணமானது ஆனதால் அரசரே அந்த இடத்துக்கு விஜயம் செய்தார். குருவே, ஏன் தாங்கள் தூக்கிலிடப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று மகிபதி கேட்டார். குரு மகான் முதலில் பதில் கூற விரும்பவில்லை. மகாராஜா மீண்டும் வற்புறுத்தி கேட்டதன் மேல் குருதேவர், எனது மதிப்பிற்குரிய மன்னர் பெருமானே, எனது விருப்பத்திற்கு நல்ல காரணம் ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. இந்து ஜோதிட சாஸ்திரத்தில் நான் ஒரு நிபுணன். இன்று இந்த முகூர்த்தம் மிகவும் மங்களகரமான முகூர்த்தம் என்பதையும், இந்த தூக்கு மேடை நிறுவப்பட்ட அசாம்சம் ரேகாம்சம் அனுசரித்து இதே தூக்கு கயிற்று சுருக்கில் இந்த புண்ணிய முகூர்த்தத்திலே சாகிறவன் இப்பூ மண்டலம் முழுதையும் ஆளவல்ல மகா சக்கரவர்த்தியாக அடுத்த பிறப்பில் அவதரிப்பான் என்பதையும் சரியான கணிதத்தின்படி நான் அறிந்தேன். மகா சக்கரவர்த்தியாக பிறக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆகையால் சரியான நேரத்தில் துரிதமாக இந்த இடத்திற்கு ஓடோடி வந்தேன். நல்லது, காரணத்தை அறிந்தீர்கள். முகூர்த்தம் கழிந்து போகும் முன்னேயே சீக்கிரமாக நீ தூக்கிலிடுங்கள் என்று குருதேவர் மன்றாடினார். கோமகனுக்கு கோபம் கொதித்தது. விபரீதம்! நீயா மகா சக்கரவர்த்தியாக ஆவது? என்ன நெஞ்செழுத்தம், என்ன துணிச்சல்! சக்கரவர்த்தியாக பிறப்பவன் நான் தானே. இப்போதே நான் தூக்கிலிடப்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டே ராஜராஜேஸ்வர் பிரகத் மூட பகதூர் தம் கழுத்தை இந்த கயிற்று சுருக்கில் மாட்டிக்கொண்டார். பெருங்குழப்பம் ஏற்பட்டது. முடிமன்னராக்கும் முகூர்த்தத்திலே மூட பகதூர் ராஜா கடைசி மூச்சை விடுத்தார். குரு தமது சிஷ்யனின் கையை பற்றி கொண்டு வேகமாக நடந்து அந்த இருளடந்த நகரை விட்டு போய்விட்டார். சிஷ்யன் காப்பாற்றப்பட்டான். குருதேவரின் பாதார விந்தங்களில் சிஷ்யன் வேறற்ற மரம் போல விழுந்து சாஷ்டாங்கமாக தண்டனிட்டு பாதங்களை பற்றி கொண்டான். சிஷ்யன் தான் செய்த தவறை ஒப்புக்கொண்டு அதற்காக வருந்துவதாக கூறி தன்னை மன்னிக்குமாறு குருதேவரை மன்றாடினான். குருதேவர் கை கொடுத்து சிஷ்யனை தூக்கி நல்லாசிகள் கூறி, என்னை பின்பற்றுவாயாக என்று திருவாய் மலர்ந்தருளினார். இன்பங்களும் வளமும் செழிப்பும் இருளும் அஞ்ஞானமும் பொதிந்த அந்த நகரத்தை விட்டு இமயமலையை நோக்கி பயணமானார்கள். அங்கு மகான்கள் எளிய தூய தன்னடக்கமுள்ள வாழ்க்கையை நடத்துகிறார்கள். கங்கா தீரத்திலே மகான்கள் வசிக்கும் குக்கிராமத்திலே குருவும் சிஷ்யனும் தங்கினார்கள். அங்கு சிஷ்யன் எளிமை, தன்னடக்கம், குரு சேவை, இறைவணக்கம் ஆகிய சாதனைகளை மேற்கொண்டான். குருவின் திருவருளாலே அச்சிஷ்யனுக்கு கடவுள் சாட்சாத்காரம் கைகூடியது. இப்பிரபஞ்சம் முற்றிலும் பெறுகிற புலன் உணர்ச்சி இன்பங்களை எல்லாம் ஒன்று குவித்தால் ஏற்படக்கூடிய இன்பங்களை காட்டிலும் எத்தனையோ கோடி மடங்கு அதிகமான இன்பமே நித்யானந்தம். சிஷ்யனுக்கு நித்யானந்த நிலை சித்தித்து விட்டது. அவன் குருதேவரை பின்பற்றி இருளிலிருந்து ஜோதிமயமாகி ஒளிநிலைக்கு வந்து விட்டான். ஓம் தத்சத். தொடரும். ஓம்.